தாய்க்கு புற்றுநோய். இங்க பாரு அந்த அயோக்கிய பேல 1 லிட்டர் தண்ணீர் நம்ம கிட்ட 30 காசுக்கு உறிஞ்சி எடுக்கிறான். தாமிரபரணி எல்லா நதிகளிலும் 30 காசுக்கு எடுக்கிறான். ஆனால் எவ்வளவு விற்கிறான்? 1 லிட்டர் தண்ணீரை, அதே தண்ணீரை 20 ரூபாய்க்கு விற்கிறான். கொள்ளை லாபம் அடிக்கிறான். பாத்துக்க, 30 காசு 30 ரூபாய், எத்தனை மடங்கு லாபம்னு பாத்துக்க. அதுல விண்ணூர்தி நிலையத்துக்கு வந்து தாகம்னு நீ சொன்னீன்னா 1 மடக்கு தாண்டா இருக்கும். வேணா வந்து குடிச்சு பாரு. 1 மடக்கு 20 ரூபாய். இந்த இவ்வளவு தாண்டா கொடுப்பான் அப்படின்னா முடிஞ்சிடும் 20 ரூபாய். நான் அப்படித்தான் கேட்டேன். 1 மடக்கு 20 ரூபாய். போங்கன்னு எந்த காலத்துக்கு இப்ப 40 ரூபாய்னுங்கிறேன். துறையிட்ட கேட்டேன், எந்த காலத்துக்கு இப்ப 40 ரூபாய்னுங்கிறாப்ல. இங்க பாரு சாமி, பாரு சாமி, இதெல்லாம் என்னென்ன சாமி? நம்ம ஆத்தால பொண்ணுக்கு அக்கா தங்கச்சிக்கு கிடைக்காத தண்ணீர் இந்த முதலாளி பயலுக்கு மட்டும் எப்படா கிடைக்குது? இந்த கேள்வியை நீ கேட்கணும்டா. எல்லா காலத்திலும் அவனுக்கு மட்டும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்க காரணம் என்ன? என் ஆத்தா குடத்தை தூக்கிட்டு அலைகிறா, என் அப்பே அலைகிறான், என் தங்கச்சி, என் பெரியம்மா, சின்னம்மா எல்லாரும் நாங்கள் தண்ணீரை தேடி வேட்டையாடும் போது அலைபேசியில அழைச்சு பேசினவன எத்தனை லிட்டர் தண்ணீர் வேணாலும் அடுத்தவனுடைய வீட்டில் இறக்குறானே அவனுக்கு எப்படி வருது? இந்த கேள்விய கேட்டுட்டீனா நீ ஏன் ஆளு, இல்லைனா நீ டிவிக்கு போக வேண்டியதுதான். பாரு பாரு, இங்க பாரு, அழைச்சு பேசணும்னு வந்துருதுடா. அழைச்சு பேசணும்னு வந்துருது. கோடை காலத்துல பாரு, நல்லா கவனிடா டேய். கோடை காலத்துல தண்ணி எங்க இருக்கும்டா? கல்குவாரியில அப்படியே தேங்கி கிடக்கிற கேடு கட்ட, கேவலங்கட்ட, எலி செத்து, பாம்பு செத்து, பூச்சி செத்து, தவளை செத்து, எல்லா பறவைகளும் கழிவிட்டு கிடக்கிற அந்த கரும்பச்சையில் இருக்கிற அந்த அழுக்கு தண்ணியை சுத்திகரிச்சு கொண்டாந்து வித்துட்டு போறான். நீ தாகத்துல எதை குடிக்கிறோம், ஏன் குடிக்கிறோம், எதுவும் தெரியாம குடிச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க.